முத்துவேல் கதிருக்கு கால் பண்றாரு. கதிரு, நான் முத்துவேல் பேசுறேன். நாளைக்கு சென்னை ஹாஸ்பிட்டல் போகணும். நாளைக்கு ரெடியா இரு. நாளைக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு திரும்பவும் அங்க போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கதிர் சொல்றாரு, அப்படியே மாமா, சரி மாமா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம கண்டிப்பா போயிட்டு வந்துடலாம். ஆனா உங்க வீட்டுல எல்லாம் கேட்பாங்களே, அவங்க கிட்ட என்ன சொல்றது மாமா? முத்துவேல், அதுக்கு அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். வீட்டுல என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ எதையும் கவலைப்படாம நாளைக்கு காலையில ரெடியா இரு. நம்ம 2 பேரும் சென்னைக்கு போயிட்டு வந்துடுவோம். சரிங்க மாமா, நீங்க சொன்னபடியே நாளைக்கு ரெடியா இருக்கேன். ராஜி கதிர்கிட்ட, யார்கிட்ட இவ்வளவு நேரமா போன்ல பேசிட்டு இருந்த? அதுவும் ரகசியமா பேசிட்டு இருக்க? வேற யார்கிட்ட இல்ல ராஜி, மாமா கிட்ட தான் பேசிட்டு இருந்த. எங்க அப்பா கிட்டயா அப்படின்னு பேசிட்டு இருந்த? என்ன விஷயம்னு எனக்கு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. வேற ஒண்ணும் இல்ல ராஜி, மாமாக்கு ஹாஸ்பிட்டல் ஒரு செக்அப் போனோம்ல, அதத்தான் அவரை நாளைக்கு வர சொல்லி நான் கூட்டிட்டு போயிட்டு வந்துடலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரி கதிர், நானும் நாளைக்கு சென்னைக்கு வரேன் உங்க கூடன்னு சொல்றாங்க. கதிரதுக்கு, என்ன விளையாடுறியா ராஜி? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இங்க டிராவல்ஸ் ஆபீஸ் அப்படியே விட்டுட்டு நான் மட்டும் போக முடியாது. அது மட்டும் இல்லாம அங்க கோச்சிங் கிளாஸ் எல்லாம் வேற இருக்குல்ல, நீ ஒழுங்கா அங்க போ. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல கதிர், ஒரு நாள் தானே கிளாஸ், அதை நான் லீவ் போட்டுக்கல. சரி, நீ போற கிளாஸ்ல வேணா லீவ் போட்டுப்ப, ஆனா மறுபடியும் இங்க வந்து டிராவல்ஸ் ஆள் இல்லாம என்ன பண்ணுவ? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள ஆபீஸ் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம போலாம். இல்ல ராஜி, சொன்னா கேளு, நாளைக்கு ரொம்ப முக்கியமான கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து கார் கேக்குறாங்க. ஆபீஸ்ல அதெல்லாம் யாரோ ஒருத்தர் பொறுப்பா இருந்துதான் பாத்துட்டு இருக்கணும். என்ன கதிர் இது, நான் வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, அதான உண்மை? அதுக்குத்தானே எதையாவது சொல்லி என்ன வரவிடாம அவாய்ட் பண்ற. எங்க அப்பா விஷயத்த ஏன் ஏதோ மறைக்கிற மாதிரியே என்கிட்ட நடந்துக்கிற? ஏதோ ஒரு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிற இல்ல? அப்பாவுக்கு வேற ஏதாவது உடம்புல சீரியஸான பிரச்சனையான்னு கேக்குறாங்க ராஜி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராஜி, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. மாமா நான் கூட வந்தா மட்டும்தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாரு. ஆமா ஆமா, பெத்த பொண்ணு நான் கூட வந்தா எங்க அப்பாவுக்கு பிரச்சனை, ஆனா நீ போனா மட்டும் அவர் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாரா? என்ன இப்படி பேசுற? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ராஜி, என் மேல உனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்பாவை அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போறியே, நானும் வந்தா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. அப்பாவும் நானும் கூட கொஞ்சம் சந்தோஷமா பேசிட்டு வருவார்ல, அதனாலதான் வர்றேன்னு சொன்னேன். என்னதான் நீ நல்லா பாத்துக்கிட்டாலும் நீ அவருக்கு மாப்பிள்ள தானே. இங்க பாரு ராஜி, எங்களுக்கு எப்படி மாமா கூட்டிட்டு போயிட்டு வரணும்னு நல்லா தெரியும். அன்னைக்கு பெரிய ஆபரேஷன் பண்றப்ப நான் தானே கூட கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். எனக்கு உன் அப்பாவை பத்தி அவர் உடம்ப பத்தி எல்லாமே நல்லா தெரியும். கொஞ்சம் அமைதியா இருக்கேன். மொத்தத்துல நீ என்ன கூட்டிட்டு போக மாட்டேன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்பவே போய் அத்தகிட்ட இல்ல மாமா கிட்ட கேட்டு ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு வரேன் பாரு. இங்க பாரு ராஜி, சொன்னா கேளு, கொஞ்சம் நிலைமையை புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு நீ இங்கே இரு. அவ்வளவு தூரம் நீ கட்டாயப்படுத்த சொல்றதுனால நான் வரல. சரி, போயிட்டு பத்திரமா வாங்க அப்படின்னு சொல்றாங்க ராஜி. சக்திவேல் முத்துவேல் கிட்ட பேசுறாரு. அண்ணா, எதுக்குன்னு இப்ப எந்த விஷயத்துக்கும் கதிர கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? ஏன் நாங்க எல்லாம் கூட பிறந்தவங்க, ஒருத்தர் கூட உங்க கூட இல்லையா? இத்தனை நாளாதான் எங்களை பகிச்சுக்கிட்டு எங்க கிட்ட எதுவும் சொல்லல. இப்பதான் எல்லா உண்மையும் ஆபரேஷன் விஷயம் தெரிஞ்சிடுச்சுல்ல. இதுக்கப்புறமே எதுக்காக நீ எங்களை விட்டுட்டா அவனை கூட்டிட்டு போகணும்? நாங்களும் உங்க கூட வருவோம் அப்படின்னு சொல்றாரு. முத்துவேலோட, இல்ல சக்திவேலு, அவன் வந்தாதான் எனக்கு கரெக்டா இருக்கும். நீங்க 2 பேரும் கூட வந்தீங்கன்னா அங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும். அதனால எனக்கு டென்ஷன் தான் அதிகமாகும். அதே நான் கதிரை கூட்டிட்டு போனா எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம நிம்மதியா இருப்பேன். முன்ன பின்ன தெரியாத அண்ணினா நான் கதிரை நீங்க இவ்வளவு நம்புறீங்க, ஆனா உங்க கூட பிறந்த சொந்த அண்ணன் தம்பியை மட்டும் மதிக்கவும் மாட்டிக்கிறீங்க, நம்பவும் மாட்டிக்கிறீங்க. அப்படி இல்லடா சக்திவேலு, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. இந்த தடவை அவன் வரட்டும், அடுத்த தடவை போகும்போது பாக்கலாம்னு சொல்றாரு. சக்திவேலு அவரோட பையன் குமார் கிட்ட, ஏய் குமாரு, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சரியா படுற மாதிரி தெரியலடா. ஏதோ பெரிய தப்பு நமக்கு தெரியாம நடக்கிற மாதிரி இருக்குடா. அது எப்படிடா போன தடவைக்கு நமக்கு விஷயம் தெரியாது, அதனால அவன் கூட சென்னைக்கு கூட்டிட்டு போனாருன்னு வச்சுக்கலாம். இப்பதான் ஆபரேஷன் பண்ண விஷயம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு என்னைய மதிக்காம கதிரை இப்படி கூடவே கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு, எனக்கு ஒன்னும் புரியலடான்னு சொல்றாரு. குமார் அதுக்கு, அப்பா நான் வேணா அவங்களுக்கு பின்னாடியே ரகசியமா போயிட்டு அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரட்டுப்பாம்பா. வேண்டாண்டா வேண்டாம், நீ அப்படி பண்ண போய்தான் அப்புறம் கடைசியில அவசரப்பட்டு எதையாவது பண்ணிட்டு இப்ப தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பெரியப்பாவே நீ அன்னைக்கு தள்ளிவிட்ட மாதிரி மறுபடியும் ஏதாவது வேலையை பார்ப்ப. அதனால ஒண்ணும் வேண்டாம், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு குமார்ன்னு சொல்றாரு. குமார் அதுக்கு, அப்புறம் எப்படி தான்ப்பா என்ன மறைக்கிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுது? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு வழி இருக்கு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறாங்க. சக்திவேலு யாருக்கும் போன் பண்றாரு. ஹலோ, நான் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு நீ இப்பவே கிளம்பி போ. ஏங்க என்ன ஆச்சு சக்திவேலுன்னா? என்ன விஷயம்? இங்க பாரு, நீ என்ன வேலை செய்யறியோ அதுக்கு உனக்கு நான் கரெக்டா பணம் கொடுத்துருவேன், உனக்கே தெரியும் இல்ல. அப்புறம் என்ன எதுக்குன்னு கேள்வி இல்லாம கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சொன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போ, மத்தத நான் சொல்றேன். அங்க போயிட்டு முத்துவேலுங்கிற பேர்ல பேஷண்ட் யாராவது வந்திருக்காங்களா ரிசப்ஷன்ல விசாரி. ஆமாங்கண்ண, முத்துவேல்னு ஒருத்தர் இப்பதான் டாக்டர் பாத்துட்டு போறாங்களாமா. சரி, அப்ப என் அண்ணனுக்கு என்ன உடம்புக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் விசாரிச்சு சொல்லு. இல்லைன்னா அந்த போனை அங்க இருக்கிறவங்க கிட்ட கொடு, நான் நேரடியா கேட்டுக்கிறேன். ஹலோ மேடம், இப்ப முத்துவேல்னு ஒருத்தர் வந்து செக் பண்ணிட்டு போனாங்கல்ல, அவரை பத்தி கேக்குறேன். அவருடைய சொந்த தம்பிதான் நானு.
அவருக்கு குடலிறக்க ஆபரேஷன் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்படியா மேடம்? அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, என்னங்க நீங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவருக்கு கேன்சர் இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு ரெக்கவரி ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தேறி வந்துட்டு இருக்காரு. அவருக்கு மட்டும் இல்லாம ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் மாத்திரை மருந்து வாங்கிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு போறாங்க. என்னங்க மேடம் சொல்றீங்க? எங்க அண்ணனுக்கு கேன்சரா? ஆமாங்க, இதுக்கு மேல எல்லாம் நாங்க பேஷண்ட் பத்தி ரகசிய டீடைல்ஸ் எதுவும் சொல்ல முடியாது. குமார் அவங்க அப்பா கிட்ட, என்னப்பா காலையில ஹாஸ்பிட்டலுக்கு கால் அனுப்புனதுல இருந்து ஒரு மாதிரியா டென்ஷனாவும் கவலையாவும் சுத்திட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்ப்பா? டேய் குமாரு, உங்க பெரியப்பாக்கு கேன்சர்டா. என்னப்பா சொல்றீங்க? அப்படியெல்லாம் பெரியப்பாவுக்கு இருக்க வாய்ப்பே இல்லப்பா. டேய் நிஜம்தான்டா சொல்றேன், அதுக்காக தான் ரகசியமா ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அதனாலதான்டா அவரோட அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் கதிர் குடும்பத்துல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. இங்க இருக்க கதிர்காரனுக்கு எல்லா விஷயமும் முதல்ல இருந்தே நல்லா தெரிஞ்சிருக்குடா. அவனை கூப்பிட்டு 4 கேள்வி கேட்டாலே எல்லாம் தெரிஞ்சிடும். அப்புறம் என்னப்பா, அவன் இங்க எதிர்த்த வீட்டுல மாதிரிதான் இருக்கான். இப்பவே அவனை கூப்பிட்டு 2 தட்டு தட்டி கேட்க வேண்டியது தானே? இங்க பாரு குமாரு, உன்னுடைய பழைய பகையில நீ அவனை அடிக்கிறேன்னு மறுபடியும் ஏதாவது தேவையில்லாத காரியம் பண்ணி வச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அண்ணங்கிட்ட இருந்து நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேச்சு தான் வரும். நீ கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? அப்புறம் வேற என்னப்பா பண்ண போறீங்க? அதை விட நான் பாத்துக்கிறேன், நீ விடுற அப்படின்றாரு. வடிவு முத்துவேல் கிட்ட, என்னங்க இது, நீங்க ஏதோ புது மாத்திரையை அடிச்சு சாப்பிடுறீங்க, இது என்ன மாத்திரைங்கன்னு கேக்குறாங்க. இதுவா வடிவு? ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த மாத்திரை தான். ஏற்கனவே எனக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணிருந்தாங்கல்ல, உடம்பு நல்லா தேறி வர்றதுக்காக சத்து மாத்திரை கொடுத்திருக்காங்க வடிவு. சக்திவேலு முத்துவேல் கிட்ட போய், அண்ணன் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்பேன், என்கிட்ட எப்பவும் போய் பேசாம உண்மையை மட்டும் சொல்லணும். முதல்ல என்ன விஷயம்னு கேளுடா, அதை விட்டுட்டு ஏன் இப்படி வம்பு வளர்க்குற? ஏன இப்ப நான் கேட்டதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? டே சக்திவேலு, இப்பதான் நான் ஹாஸ்பிட்டல் மாத்திரை சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுடா, அதனாலதான் கேக்குறேன். சரி என்னன்னு சீக்கிரம் சொல்லு. உண்மையாலுமே குடல் இருக்க ஆபரேஷன் தான் பண்ணிருக்காங்களா இல்ல வேற ஏதாவது பண்ணிருக்காங்களா? முதல்ல சொல்லுங்க அப்படிங்கிறாரு. என்னடா சக்திவேலு, உனக்கு என்னடா பிரச்சனை? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீயும் உன் பையன் குமாரும் மறுபடியும் என்ன புடிச்சு கீழே தள்ளி சாகடிக்க போறீங்களாடா? அதுக்கு இல்லண்ணே, கேன்சருடைய மாத்திரை, கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மாத்திரையை நீங்க இப்ப சாப்பிட்டு இருக்கீங்களே, அதுதான் ஏன்னு கேக்குறேன். என்னடா சொல்ற? சும்மா என்கிட்ட போய் சொல்லாதீங்கன்னு. கேன்சர் தான்ங்கிற உண்மைய விஷயத்த நான் ஹாஸ்பிட்டலே 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிட்டேன். எதுக்காக என் சொந்த தம்பிகளுக்கே தெரியாம எல்லாத்தையும் இப்படி ரகசியமா வச்சுக்கிட்டு இருக்கீங்க? டேய் சக்திவேலு, முதல்ல கதவை சாத்திட்டு உள்ளவாடா. சக்திவேலு, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுடா. இந்த கேன்சர் விஷயத்த வெளியே யாருகிட்டயும் சொல்லிடாதடா. நம்ம அம்மாவும் சரி, என் பொண்டாட்டி வடிவும் சரி, இந்த அதிர்ச்சியான விஷயத்த எல்லாம் தாங்கிக்க மாட்டாங்க. கதிர் புண்ணியத்துல நான் டேஞ்சரான கட்டத்தை தாண்டிட்டேன். எனக்கு ஆபரேஷன் எல்லாம் நல்லா முடிஞ்சிருச்சு. கதிர் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் கூடவே ஒரு மகமாதி எனக்கு கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டான். இனிமே எனக்கு உடம்புல எதுவும் ஆபத்தான பிரச்சனை இல்லடா, ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. மாத்திரை மட்டும் கரெக்டா டைமுக்கு சாப்பிட்டா உடம்பு பக்குவமா பாத்துக்கிட்டா போதும்னு சென்னை டாக்டர் சொல்லிருக்கு. என்ன சொல்றீங்க? அப்ப உண்மையாலுமே உங்களுக்கு கேன்சர் தானா? அப்புறம் எதுக்குன்னே எங்ககிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லாம மறைச்சிங்க? ஆமாண்டா சக்திவேலு, என் உடம்புல இப்படி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டா மட்டும் நீங்க நிம்மதியா இருக்க போறீங்களா? இல்ல, எனக்கு கேன்சர்னு தெரிஞ்சப்ப இந்த விஷயத்த நினைச்சு நான் பட்ட வேதனையும் பாடும் எனக்கு தாண்டா தெரியும். அந்த உயிர் பய வேதனை என் குடும்பத்துல இருக்க எல்லாரும் அனுபவிக்கணும்னு நான் நினைப்பேனா? அதனால தாண்டா யாருக்குமே தெரியாம கதிர்கிட்ட மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா என்னதான் இருந்தாலும் அண்ணன், ஒரு தம்பியான என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தைக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் உங்ககிட்ட இப்ப எல்லா காரணத்தையும் சொல்றேன் இல்லடா, தயவு செஞ்சு இதோட விடுடா. அது இப்ப நீயே தெரிஞ்சுக்கிட்டே இல்ல, இதோட விட்டுடு. ஆனா தயவு செஞ்சு இந்த கேன்சர் விஷயத்த வீட்டுல இருக்க வேற யாருகிட்டயும் சொல்லிட்டாதுடா. அதான் எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுல்ல, நீ எதுவும் கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒன்னும் பெருசா இல்லடா. இவ்வளவு பெரிய ஆபத்தான நோய்க்கு கதிர் தாண்டா என் கூட நிழல் மாதிரி இருந்து எனக்காக அலைஞ்சு தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தான். அது என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு அவன் மேல தப்பான கோபத்துல ஏதேதோ பண்ணிட்ட. கொலகாரன்னு அவனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்திட்டேல சக்திவேலு.